விஷயம் ஒண்ணே ஒண்ணுதான். ரொம்ப தெளிவா அந்த பெரியவர் பேசியிருக்காரு இல்லையா? நமக்கு யார பத்தியும் பேசுறது நமக்கு விருப்பம் இல்ல. நமக்கு புடிக்காது. நானே ஜென்ரலா கேட்பேன். ஒரு ரூ. 1000,00,00,000 இருக்கு அப்படின்னா, பல தலைமுறை இருக்கும். அதுக்கு மேல ஏன் சேர்த்து, 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 சேர்த்து அந்த விஷயத்த தான் அவர் கேட்கிறாரு. வேற ஒண்ணுமே கிடையாது. அப்புறம் நம்ம திரு சீமான் அவர்கள பத்தி பேசியிருக்காரு இல்லையா? எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான். நான் அத பேச வேணாம்னு நெனச்சேன். இப்ப பேசுற மாரி ஒரு சிச்சுவேஷன். அதனால பேசுறேன். மே 18ஆம் தேதி என்ன நாள் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த தமிழ் ஈழ படுகொலை அப்படின்ற அந்த நாள். ஓகேவா? இப்ப இங்க விஷயம் என்ன அப்படின்னா, அந்த மீட்டிங்ல போயிட்டு அவர் என்ன பேசினார் பாருங்க. 6 சிலிண்டர் நீ எப்படி குடுக்குறேன்னு பாக்குறேன். அது என்ன மீட்டிங் ஆக்சுவலா அது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த அளவுக்கு தான் அந்த புரிதல் இருக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு. வேற ஒண்ணுமே இல்ல. ஆட்சிக்கு வந்து 1 மாசம் கூட கம்ப்ளீட்டே ஆகல. நீங்க பல வருஷம் இருந்து இன்னும் அத சரி பண்ண முடியாத நெறைய விஷயங்கள 10 நாள் 15 நாள்ல என்ன பண்ணிட்டீங்க? என்ன பண்ணிட்டீங்க? என்ன பண்ணிட்டீங்கன்னு கேள்வி மேல கேள்வி. ஒரு 6 மாசம் வெயிட் பண்ணுங்க பாஸ். முதல்ல இது என்னன்னு தெரியணும், புரியணும். ஒரு கட்டுக்கோப்பா, ஒரு ஸ்ட்ரக்சரா கொண்டு போறதுக்கு ஒரு 6 மாசமாவது ஆகும். விஷயம் என்ன அப்படின்னா, ஆட்சி மாறிடுச்சு. ஓகேவா? 5 வருஷம் ஆட்சி புரியட்டும் முதல்ல. பல வருஷம் நீங்க இருந்து மாத்த முடியாத அத 10 நாள்ல மாத்துங்க, மாத்துங்கன்னு கேள்வி கேட்கறதுக்கு உண்டான ஒரு விஷயத்த நீங்க பண்றீங்கல்ல. நீங்க கேள்வி முதல்ல கேட்கலாமா ஃபர்ஸ்ட்டு? நீங்க இருக்கும்போது நடந்த அதே செயல் தான் இப்பவும் நடக்குது. இதுல நீங்க எப்படி கேள்வி கேட்கிறீங்கன்னு சீரியஸா புரியல. மக்கள் கேட்கலாம். ஏன்னா புது ஆட்சி. அதனால மக்கள் கேட்கலாம். மக்கள் கேட்கறதுமே எவ்வளவு நாள் ஆச்சு ஆட்சிக்கு வந்து? இப்ப என்ன கேள்வி நீங்க கேட்கறீங்கன்னே புரியல. எல்லாம் நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கு. நல்லதாவே தான் நடக்கும். அதுல எந்த மாற்றமே கிடையாது. வெயிட் பண்ணுங்க. தவறுகள் நடந்துகிட்டே தான் இருக்கும். தண்டனை அதிகமா இருக்கும்போது தவறுகள் குறையும். தண்டனை கடுமையா இருக்கணும். வேற ஒண்ணும் இல்ல. தண்டனை தான் நம்ம கடுமையா கொடுத்து தவற நிறுத்த முடியுமே தவிர, தவறே இல்லாம ஒவ்வொரு வீட்லயே இருந்துகிட்டுலாம் போலீஸ் பாதுகாப்புலாம் கொடுக்க முடியுமா? அதெல்லாம் முடியவே முடியாது. முதல்ல அரசியல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த பெரியவர் சொல்ற மாரி. சும்மா பேசுறதுனால எல்லாம் மாறாது. ஓகே. சூப்பரா போயிட்டு இருக்கு நம்ம ஆட்சி. தொடர்ந்து அது நடக்கும்.